Hi friends, welcome to our channel. இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரிபிள்இ ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட ப்ரிப்பரேஷனை பற்றி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, கண்ட்ரோல் சிஸ்டமோட பேசிக்ஸ் என்னென்னு, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சிலபஸ், எந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன? இப்போது ஒரு நார்மல் பைப்லைன் இருக்குது. ஸோ இந்த பைப்லைன் தான் வந்து உங்களுக்கு நார்மல் சிஸ்டம். இதுக்கு வர இன்புட் தான் வந்து டேங்க்லேருந்து வர தண்ணி, அவுட்புட் வந்து வெளில வர தண்ணி. ஸோ இது வந்து நார்மல் சிஸ்டம். இப்போ இதில் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணால் எப்படின்னா, இதில் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா கேட் வால்வ், அதாவது நமக்கு தேவையான தண்ணியை திறந்து விட்டுக்கலாம், அதிகமாக வேணும்னா அதிகமாக திறந்து விட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக திறந்து விட்டுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக் சிஸ்டம். டிராஃபிக் சிஸ்டமில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரை தான் கண்ட்ரோல் சிஸ்டமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன. கண்ட்ரோல் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம்க்கு வர இன்புட்டை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? என்னென்னா சிஸ்டம்க்கு வர இன்புட் சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு டிசைர்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டமை மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து ஸ்டேட் வேரியபிள் ரெப்ரசன்டேஷன். இப்போது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரோல் சிஸ்டமோட இன்புட் வந்து R, அவுட்புட் வந்து C. ஸோ இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைர்ட் அவுட்புட் கிடச்சிரும். இப்போ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதணும்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். அதாவது இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதணும்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். அதாவது R வந்து இன்புட், C அவுட்புட். இதுக்கு லாப்லாஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பை இன்புட். லாப்லாஸ் எடுத்தால் C ஆஃப் S டிவைடட் பை R ஆஃப் S நமக்கு கிடச்சிரும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஜீரோவாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஜீரோவாக இருக்கும். இதில் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ் R, L, C, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் பொழுது அதோட அதுக்கு வேல்யூ கொடுத்துருந்தாலும் அதோட வேல்யூ வந்து ஜீரோ பண்ணிக்கணும். இனிஷியல் கண்டிஷன்ஸில் அது எல்லாமே ஜீரோவாக இருக்கும். இதுவே ஸ்டேட் வேரியபிள் ரெப்ரசன்டேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நம்ம அதோட இனிஷியல் வேல்யூவை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இனிஷியல் வேல்யூவை ஜீரோ பண்ணிடணும். ஸ்டேட் வேரியபிள் ரெப்ரசன்டேஷனுக்கு இனிஷியல் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா இப்போ வந்து இதுதான்ப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு C ஆஃப் S டிவைடட் பை R ஆஃப் S டிவைடட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு C ஆஃப் S டிவைடட் பை R ஆஃப் S under the initial conditions is equal to 0. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் சிஸ்டமில் R வந்து இன்புட்டு, C வந்து அவுட்புட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இன்புட் வந்து இம்பல்ஸ் இன்புட்டாக இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு C ஆஃப் S டிவைடட் பை R ஆஃப் S இஸ் ஈக்குவல் டு C ஆஃப் S டிவைடட் பை இம்பல்ஸ் இன்புட்னா உங்களுக்கு R ஆஃப் S வந்து 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1. சாரி, C ஆஃப் S டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு C ஆஃப் S. ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு இதை சொல்லுவோம் நம்ம. ஃப்ரீ ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இல்லைனா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். அதாவது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C ஆஃப் Sஸாக இருந்ததுன்னா அவுட்புட் மட்டும் இருந்தது அப்படின்னா இன்புட் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஃப்ரீ ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கியூட் எடுத்துப்போம். இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கியூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவுட்புட் பை இன்புட். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல் படி கண்டுபிடிச்சிக்கலாம். அவுட்புட் தான் நமக்கு வேணும். ஸோ V0 ஆஃப் S இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ்
input voltage into voltage across the same resistor or capacitor. அதாவது எங்க V0 of S இருக்கோ அது இப்போ ஆருக்கு அக்ராஸாக இருந்ததுன்னா அது சேம் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஆர் கெப்பாசிட்டர் ஆர் இண்டக்டர். அதான் ஃபார்முலா. வோல்டேஜ் டிவிஷன் ரூல் உங்களுக்கு தெரியும்ல. இன்புட் வோல்டேஜ் இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் த சேம் ரெசிஸ்டர் ஆர் கெப்பாசிட்டர் ஆர் இண்டக்டர் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, டோட்டல் இம்படன்ஸ். அதுதான் வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு VI of S இன்ட்டு இதில் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் தான் நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா 1/C இன்டகிரேஷன் ஆஃப் I இன்ட்டு டிடி. ஸோ இதுக்கு நம்ம லேப்லாஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு 1/C இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் I இன்ட்டு டிடினா இதுக்கு நமக்கு வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1/C 1/S தான். இதுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் I இன்ட்டு டிடிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 1/S. ஓகே, ஸோ அதை நம்ம இந்த இடத்துல 1/CS போட்டுருணும். வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் போட்டுருணும். நெக்ஸ்ட் டிவைடட் பை 1/CS. ஸோ இது உங்களுக்கு தெரியும் டோட்டல் ரெசிஸ்டர் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து 1/CS ப்ளஸ் ஆர் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது? ஆர் பேரல். இது வந்து சீரீஸ், இதுவும் சீரீஸில் இருக்குது, இதுவும் பேரலில் இருக்குது. ஸோ ஆர் இஸ் பேரலல் டு LS. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுத போகிறோன்னா இந்த VI of S இங்கே கொண்டு வந்துடும். V0 of S divided by VI of S is equal to 1/CS divided by 1/CS plus R LCS divided by R plus LS. இது தெரியும் இல்லையா? parallel காம்பினேஷன்னா R1 R2 divided by R1 plus R2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/CS divided by இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா R plus LS plus RLS divided by R plus LS into CS. ஸோ இது கேன்சல் ஆகிடும். அப்போ R plus LS divided by RLCS squared plus LS plus R. ஓகேயா? ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அதாவது இது மேலே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R plus LS divided by RLC வெளில எடுத்திங்கன்னா S squared plus S by RC plus R by RLC. ஓகே, ஸோ transfer function is equal to C of S divided by R of S under initial conditions equal to 0. ஸோ உங்களுக்கு transfer function is equal to C of S divided by R of S. ஸோ இதில் வந்து transfer functionல வந்து பார்த்தீங்கன்னா transfer function is equal to C of S divided by R of S. Initial conditions equal to 0. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C of S வந்து 0 பண்ணால் நமக்கு வர சொல்யூஷன் வந்து 0வாக கிடைக்கும். அதாவது நியூமரேட்டரில் கிடைக்கிற வேல்யூலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆன்சர் வந்து 0s கிடைக்கும். டினாமினேட்டரை வந்து நம்ம 0 பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலாம் போல்ஸ் நமக்கு கிடைக்கிறது வந்து போல்ஸ் கிடைக்கும். ஸோ போல்ஸ் தான் வந்து நம்ம போல்ஸில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஆர்டர் சொல்லுவோம் இல்லையா? ஆர்டர் சொல்லுவோம். போல்ஸில் இருக்கிறது தான் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. d squared y of t divided by dt cube plus 5 into d squared y of t divided by dt squared. இதை வந்து நம்ம plus 11 into d ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ப்போம். d squared y of t divided by dt cube plus 5 into d squared y of t divided by dt squared plus 11 into dy by dt plus
6 into y of t is equal to x of t. So y of tங்கிறது அவுட்புட்டு, x of tங்கிறது இன்புட்டு. ஸோ நம்ம இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா s cube into y of s plus 5 into s squared into y of s plus 11s y of s plus 6 into y of s is equal to x of s. ஸோ இதில் வந்து அவுட்புட் பை இன்புட் தான் நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரியும். ஸோ y of s by x of s is equal to 1 divided by s cube plus 5s squared plus 11s plus 6. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் டீங் ஒய் ஆஃப் டீங்கிறது அவுட்புட்டு, எக்ஸ் ஆஃப் டீங்கிறது இன்புட்டு. இதுக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதணும்னா எஸ் ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் எஸ், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா எஸ் ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் எஸ் ப்ளஸ் 3s ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் எஸ் ப்ளஸ், ஏன்னா இங்கே வந்து டி ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இதுவே வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா டிஒய் பை டிடிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்னா எஸ் இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் வரும் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். அதாவது டைம் டீயை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் எழுதுவோம். அதான் இப்போ வந்து இங்கே வந்து டி கியூப் இருக்கிறதுனால நம்ம வந்து என்னென்னு எழுதலாம்னா எஸ் கியூப்னு எழுதலாம். ஓகே, டி கியூப்னு இருந்தால் எஸ் கியூப்னு எழுதணும். சாரி, இங்கே எஸ் கியூப் வரும். டி கியூப் இருந்தால் எஸ் கியூப்னு எழுதணும். டி ஸ்கொயர்டுன்னு இருந்தது தான் எஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதணும். ஓகேயா. இதுவே இன்டகிரலில் இருந்ததுன்னா டிவிடட் 1, இதுவே இன்டகிரேஷன் ஆஃப் டிடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 டிவைடட் பை எஸ்ன்னு போடணும். ஓகேயா. ஸோ இதில் வந்து 3 இன்ட்டு எஸ் ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் எஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் plus 5 into s into y of s plus 2 into y of s. இதில் இந்த 1 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது, அதாவது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டேட் வேரியபிள் ரெப்ரசன்டேஷனில் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இது வந்து எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ்னால இந்த வேல்யூஸ்லாம் வந்துடும். இதெல்லாம் இனிஷியல் வேல்யூஸ் தான். ஸோ இனிஷியல் கண்டிஷன் 0ன்றதுனால நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒய் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து நம்ம ஒய் ஆஃப் எஸ்ஸை காமன் நோட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதில் எக்ஸ் ஆஃப் எஸ்ஸை காமன் நோட் பண்ணால் ஒய் ஆஃப் எஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2s ப்ளஸ் 3 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3s ப்ளஸ் 5. இதுதான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் எஸ்ங்கிறது அவுட்புட்டு, எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிறது இன்புட்டு. ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதில் ஒய் ஆஃப் எஸ் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எஸ் ஸ்கொயர்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா எஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு, இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 2s இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 3x இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் கிடச்சிது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், டி ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் 3 இன்ட்டு டி ஒய் ஆஃப் டி டிவைடட் பை டிடி ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எப்போவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ்னால வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏன்னா நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதுக்கு கண்டுபிடிக்கணும்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறப்போ நம்ம அந்த வேல்யூ, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் போட்டுக்கணும். அதனால தான் இதில் ப்ளஸ் கேங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து நம்ம பிளாக் டயக்ராம் ரெடக்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.